RSS நரேந்திர மோடி ஒரு உறுப்பினர் 13வது வயசில் சேர்ந்தவன். அந்த 13வது வயசிலிருந்து RSS கொள்கை என்ன தெரியுமா? இந்து மதத்தை சார்ந்த பிராமணர் அல்லாதவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் ஏதோ இந்து மதத்தை காப்பதற்காக பிஜேபி கட்சி நடத்துகிறான் என்று நினைக்கிறீர்கள். கிடையாது. இது பாருங்கள், அதுதான் என்னுடைய கொள்கை. Paul Walker explicitly stated views that India is an exclusive Hindu nation with no place for people of other nations. Paul Walker, like Manusmriti, states that the Sudras are to be perpetual service of Brahmins and advocates of servitude of women. அதாவது சூத்ரனா இருக்கிறவங்க எல்லாமே பிராமணனுக்கு சேவை செய்யணும். அதை ஏத்துக்கிட்டு அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்றான் கோல்வாக்கர். இது இந்துக்களுடைய நாடு. சூத்ரனா இருக்கிற அவ்வளவு பெரும் பிராமணனுக்கு சேவை செய்யணும். அதற்கு சரியாக இருந்தால்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். அப்பேற்பட்ட ஆணவக்காரன், அப்படிப்பட்ட ஆணவ பிராமணன் கோல்வாக்கர் என்பதை கோபால்சாமிக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை கோபால்சாமி எந்த நிலையில் போய் அவங்களோட சேர்ந்தார் என்பது தெரியாது. இன்றைய தினம் வரைக்கும் நரேந்திர மோடி அந்த நிலையை மாற்றவில்லை. நான் இந்துக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், பிஜேபியை மேடையில் ஏற்றிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் பிராமணர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டிய வறுமை ஒழிய நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. அபினவ் பாரத் என்று டாக்டர் புத்தகத்தில் இருக்கிறார். அபினவ் பாரத் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அபினவ் பாரத் என்றால் என்ன தெரியுமா? 1947க்கு பிறகு இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பிராமணர் அல்லாத இந்துக்கள் எல்லாம் படித்து மேலே வந்து அதிகாரிகளாக ஆகிவிட்டார்கள். பிராமணர்கள் கீழே சென்று விட்டார்கள். எனவே பிராமணர்கள் ஆதிக்கம் மீண்டும் வர வேண்டும் என்றால் பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டையை தூண்டிவிட்டு அவர்கள் 2 பேரையும் மோதவிட்டு பிராமணராக இருக்க நாம் வந்து சமுதாயத்துடைய தலைமையை தாங்கணும். இதுதான் அபினவ் பாரத்துடைய பாலிசி. இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். ஒரே மேடையில் வந்து ராஜா எவ்வளவு மேடைக்கு வர்றதா நான் சவால் விட்டு பேசுறேன். யாரை பத்தி யார்கிட்ட வந்து பேசுறீங்க? அந்த மாதிரி வாழ்க்கை இந்த பிஜேபி இந்த நாட்டை காட்டி கொடுத்தவனே. சுதந்திர போராட்டத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் தங்களை உயிரை இழந்திருக்கிறார்கள், தங்களது உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி காரன் சொல்கிறான் என்றால் அதற்கு வைகோ போன்ற பேர்வழிகள் ஒத்துப்போகிறார் என்றால் முதலில் நீங்கள் புறந்தள்ள வேண்டியது வைகோ போன்ற பேர்வழிகளை புறந்தள்ள வேண்டும். யாரெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறானோ அவனை நீங்கள் புறந்தள்ள வேண்டும்.